சமீப காலமா இளைஞர்கள் மத்தியில் அதிகமா புழக்கத்துல இருந்துட்டு வர ஒரு போதைப் பொருள். சர்வசாதாரணமா சென்னையோட தெருக்கள்ல கிடைக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அண்ணா, நான் கவி பேசுறேன். போன் கிடைச்சிருச்சு, அது சொல்லதான் உனக்கு கூப்பிட்டேன். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு நாங்க வந்துடுறேன்னு சொல்லியிருக்கோம். இப்ப போடா போய் அர்றா போடா. இனி ரத்தம் சதை எல்லாம் அவனுக்கு ஒண்ணுதான். பொண்ணு அறுக்கிறதுன்னு அவ்வளோ கஷ்டமாடா? அறுத்துப்பார், உனக்கு ஒரு நாள் தெரியும். தினா மச்சா குட்ட சிறுன்னு ஏத்து அறுக்கும் போது கூட ஒன்றும் தெரியலடா. மோஸ்ட்டாக தெரிஞ்சவனுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் கொடுப்பாங்க. யார் மற்றவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ புது மேட்டர்னு கேள்விப்பட்டேன். போய் பசங்களை கூட்டிட்டு அக்காவை போய் பாரு. ஜோதி அக்கா பெரிய ஆள்ரா. நம்மள 4 காசு பார்க்கணும்ல. காலாவதி ஆன மாத்திரலாம் அக்கா கிட்ட தான் இருக்காண்டா. பெரிய கைடா. எவ்வளோ நாள் தான் கவர்மெண்ட் ஹவுஸில் போய் நிற்கிறது? எனக்கு வேலை போயிடும் மச்சான். தோப்பர்றா, இது அக்கா மேட்ரு. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்க, அத்தா செம்ம கண்டாயிடுவா சொல்லிட்டேன். கொண்டமுத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பசங்க செஞ்சிருவாங்களா? எங்கடா கூட்டு வந்துக்கிறா? டேய் எதுக்கு என்ன நடந்தா இது? தூள் பிரச்சனை இல்ல. இது புது மேட்டரா இருக்கு. அக்கா ஸ்டாம்ப் பார்க்குறீங்களே, அதை விட இது பெரிய லெவலு. எவ்வளோ நாள் தான் தூளே வித்துட்டு இருப்பீங்க? இளம் சிறார்களை குறிவைக்கும் LSD. போதைப் பொருளுக்கும் தீவிரவாதத்திற்கும் இருக்கும் தொடர்பு என்ன? யாரா இவன்? ஸ்டாம்பு மட்டை மயிர்னு பேசிட்டு இருக்கான். பெராக்சைடு, மார்பின், சல்ஃபேட், ஆக்சோகோடின், பென்சோகோடின், குளோரைடு, ஆல்பெட்ரோல் இதெல்லாம் ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்லண்ணா. காலேஜ் பசங்கக்கா வேற மாதிரி ஆயிடும். அண்ணா பசங்க நல்ல பசங்கண்ணா. எனக்காக தானே இப்படி பார்த்து செய்ய எதா இருந்தாலும். நாலு மூட்டை எக்ஸ்பீரி, 1 ஹைப்பர் டென்ஷனு, மீதி இருக்கிறதெல்லாம் எத்தனை போய் வேஸ்ட்னு கொட்ட பார்த்தானுங்க. மொத்தத்தையும் தூக்கின்னு வந்துட்டோம். டேய், நீ நல்லவனா கெட்டவனாடா? நம்ம குடும்பத்தில் இருக்கிற மகனோ மகளோ இந்த போதைக்கு அடிமையாகி இருந்தா நிச்சயம் நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா அது சாதாரணமான போதைப் பொருள் இல்ல, அதுக்கும் மேல. இதை வச்சு வியாபாரம் பண்ணலான்னு பார்த்தாக்கா கொஞ்சம் மாற்றி மிக்ஸ் பண்ணால் கூட ஆளையே தூக்கிடும். கொண்ட கரெக்டா இல்ல? புள்ளைக்கு ஏதோ மஜா. எங்க நீங்க போனை கொடுத்துருங்க. ஏங்க அதுக்கு ஏங்க அழுகுறீங்க? நானே வரேன். கூல் கூல் கூல். சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். கவிதா வேணாங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
என் ஃபோன் கிடைக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு எந்த வேலையுமே ஓடல. ஃபோன் கிடைச்சதுக்கான ட்ரீட் இங்கே வேறு எந்த கடையில், இந்த கடை மட்டும்தான் இருக்குது. காசு நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க, குடிங்க. அண்ணன் என்னங்க சொன்னார்? டி நகர் பஸ் ஸ்டாப்பில் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஆக்சுவலாக ஃபோனை தொலைச்சிட்டாங்க. அதான் காலைல சாப்பிடாம இருந்து ஃபோன் கிடச்சிருச்சு. இருந்தாலும் காலைல சாப்பிடல இல்லைங்களா, அதான் ஒரு மாதிரி டயர்டாக இருக்காங்க. ஓகே ஓகே. ஒரு 10 நிமிஷம் தாங்க, அண்ணா வந்துடுவார். அதான் நான் ஃபோனை கொண்டு வந்து தரேன்னு சொன்னேன்ல, சாப்பிடாமையா இருப்பீங்க? சரியாயிரும். ஆனா ஒண்ணு மச்சான், நீ செம்ம சம்பவம் இருக்குது. ஸ்விக்கி புறா புறா கொண்ட வண்டிடுறா. போ போ போ. நிறுத்துறா நிறுத்துறா. தூக்குடா தூக்குடா, பஸ்குள்ள போட்டுறா. தூக்குடா நீ கொண்ட புறா பஸ்குள்ள போடுறா, அப்புறம் பார்த்துக்கலாம். பார்ட்டி ட்ரக்கு, டேட் ரேப் ட்ரக்கு, இந்த ட்ரக் இருந்தால் வந்து கடவுளை காணும் தருணம்ன்ற மாதிரி ஒரு ஹை கொடுக்கும். சுகி மாட்டா நான் மாட்டுவேன். சுகிய போட்டேன், இப்ப கொண்ட மாட்டா நான் மாட்டுவேன். கொண்ட அவனே அவன். தூக்கி போடுற மதிய போடுறோம். மதியம் கொண்ட சுகி எல்லாம் மதிய போடலனா நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். மதிய போடுறோம்க்கா, இங்கே வலிச்சு போடலடா, வலிச்சு வச்சு நான் இங்கேயும் போடுறேன்க்கா. உன்னால் என்ன பண்ண முடியுமோ அது என்னால் பண்ண முடியாது. என்னால் என்ன பண்ண முடியுமோ அது என்னால் மட்டும்தான் பண்ண முடியும். பணக்காரங்க, பார்ட்டி நடத்துறவங்க மட்டுமே பயன்படுத்திட்டு வந்த ஹை கிளாஸ் காஸ்ட்லி போதை வஸ்துக்கள் இப்போ சர்வ சாதாரணமாக எல்லார்கிட்டையும் புழங்க தொடங்கிடுச்சு.